இயந்திரத்தனமாகிவிட்ட தற்போதைய வாழ்க்கை சூழலில் வேலை, குடும்பம், சமூக வலைதளத்தில் தோன்றும் நபர்களுடன் வாழ்க்கை ஒப்பீடு, முகத்தோற்றம், உடல் தோற்றம், கோபத்தில் மாறும் சிறிய முக பாவனைகளை கூட தாங்கிக் கொள்ள முடியாத மனது, உடன் பிறந்தவர்கள் உடனான பெற்றோர்களின் ஒப்பீடு என பல காரணங்கள் மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது. நம் நாட்டில் 25 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்களில் பெரும்பாலானோர் கடுமையான மன அழுத்தத்தில் சிக்கியுள்ளதாக தேசிய மனநல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இளைஞர்கள் உட்பட வயது வந்தோரில் 15% பேருக்கு மனநல ஆலோசனைகள் தேவைப்படும் மனநல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளன. நகர்ப்புறங்களில் இது இன்னும் அதிகரித்து அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் அளவுக்கு மன அழுத்தம் 50% எட்டியுள்ளது. மனச்சோர்வு, பதற்றம் போன்றவை இளம் வயதினரை கடுமையாக தாக்கி வருவதால் உடனடி நடவடிக்கை அவசியம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எது சரி, எது தவறு, ஒரு செயல் நடந்தால் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், நடக்காவிட்டால் என்ன செய்ய வேண்டும், எதிர்பார்த்ததில் பாதிதான் நடந்துள்ளது என்றால் அதை எப்படி கையாள்வது என்ற சிந்தனையும், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் தைரியமும் இருக்க வேண்டும். அந்த சிந்தனை, மனப்பக்குவம் இல்லாதவர்களே மனச்சோர்வுக்கு உள்ளாகிறார்கள். மனச்சோர்வு, மன அழுத்தம் என்பதும் ஒரு நோயே ஆகும். உடல் நோய்களைப் போலவே மனச்சோர்வும் மனநோயாக அறியப்பட வேண்டும். மனம் எப்போதும் சோர்வாக இருப்பது, உற்சாகம் குறைவது, சிறிய விஷயங்களுக்கே கவலைப்படுவது, தொடர்ந்து மன அழுத்தம் ஏற்படுவது, எதிலும் நாட்டமில்லாமல் இருப்பது, திடீரென கோபம், அழுகை என மாறி மாறி வருவது போன்றவை மனநோயின் அறிகுறிகளாகும். இது நீண்ட காலம் தொடர்ந்தால் மனநல மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது அவசியம். மருத்துவரின் ஆலோசனையுடன் மருந்துகள், கவுன்சிலிங், மனப்பயிற்சி எடுத்துக்கொள்வது மனநோயில் இருந்து விடுபட உதவும். மனச்சோர்வை வெல்ல மருத்துவரும் மருந்துகளும் 50% கை கொடுக்கும் என்றால், மன உறுதி, குடும்ப ஆதரவு, நண்பர்கள் ஊக்கம் ஆகியவை மீதி 50% உதவும். உடன் இருக்கும் நண்பரோ குடும்ப உறுப்பினரோ மனச்சோர்வில் இருந்தால் அவர் மனநோயில் இருந்து விடுபட உதவுங்கள். மனநலம் குறித்த விழிப்புணர்வு அனைவருக்கும் பரவ வேண்டும். மனநலம் உடல் நலத்திற்கு இணையானது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மனச்சோர்வில் இருந்து விடுபடுவோம், விடுபட உதவுவோம். ஆரோக்கியமான சமூகத்தில் வாழ்வோம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ரேணு வாசகன்.